ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஏய், பிடிவாதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரும் ஒருத்தர் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்க அருமை தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அவங்கள பார்க்காம இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும். பெத்த அம்மாவை சோதிக்கிறது உலகத்துல எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? நீ இந்த மாசம் சம்பளம் வாங்கியிருக்கல, அதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. 2 நாள் ஆகட்டும். எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. நாளைக்கு நான் போகவே முடியாது. ஹலோ, நான் பத்மா தான் பேசுறேன். ஹலோ 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 பத்மா, நான் தான். ஜான். Sí, ya es hora de esconder del mundo el dolor. Bajo la piel, sé que estaré bien. Los gatos como yo. எனக்கு அப்பவே தோணுச்சு, நீ சொன்னதான் கரெக்ட். அப்புறம் உன் வாழ்க்கையில் வேலை கிடச்சி முதல் மாதம் சம்பளம் வாங்கியிருக்க. எனக்கு சந்தோஷமா இருக்குடா. டேய், இது மட்டும் பத்தாது, நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். எங்கே வேணாலும் போகலான்டா. யாரா மச்சான்? அம்மா 2 நாள் பார்க்காம இருக்கட்டும், அப்போ தான் யாருமே தெரியும். ஹலோ, ஓகே, உடனே வரோம். அங்கிள், என் அம்மா எங்க? என் அம்மாவுக்கு என்னாச்சு? என் அம்மாவுக்கு என்னாச்சு அங்கிள்? இப்போ எங்கள் அம்மா நான் பார்க்கணும். என்ன ஜோசி இது? உன் ஃபோனுக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்றது? எங்க போயிருந்த நீ? அங்கிள், நான் அம்மாவை போய் பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி இருக்காங்க டாக்டர்? ஷீ இஸ் இன் பேட் கண்டிஷன், ஹெவி ப்ளீடிங். கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம், மூளையில் ரத்தம் கட்டியிருக்கு. ஐயோ, நான் அம்மா பார்க்கணும். ப்ளீஸ், இப்படி தண்ணி அடிச்சுட்டு உள்ள போக அனுமதி இல்லை. அங்கிள் ப்ளீஸ் சொல்லுங்க. டாக்டர், பேஷண்டோட பையன், தயவு செஞ்சு இவனை மட்டும் நீங்க பார்க்க அலோவ் பண்ணணும். ப்ளீஸ் டாக்டர். சரி, சீக்கிரம் பார்த்துட்டு. தேங்க்யூ டாக்டர்.
வந்துட்டியா? சாரிம்மா. பரவாயில்ல விடு. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அம்மா, நர்ஸ், அம்மா இங்க பாருங்க சீக்கிரம். அம்மா, அம்மா, அம்மா. என்னவாச்சு? அம்மா, அம்மா என்னவாச்சு? ஒரு சும்மா இருமா. அம்மா, தம்பி அம்மா, ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போ. சொன்னா கேளுங்க, போங்க. தெரியல டாக்டர். அம்மா, அம்மா. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? சொன்னா கேடு ஜோஸ். ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து சார் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எனக்கும் தெரியும், ஆனா வர பிடிக்கல. எப்படி சொன்னா எப்படி? நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாளான்னு என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஓ, இப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் கிடைச்சிருமா? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. எதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க? போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ போ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to Juicy John. Happy birthday to you. இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறத நானே மறந்துட்டேன். நீ மறந்தா என்ன, நாங்க யாரும் மறக்க மாட்டோம்ல. சரி, கேக் வெட்டுவான். வெயிட் வெயிட் வெயிட், இன்னொரு முக்கியமான ஆள் வரணும். ஓ, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி. கார்ப்பரேஷன் லாரி கூட இவ்வளவு கரெக்ட் டைம்க்கு வராது. என்ன சொன்ன? பங்க்சுவாலிட்டில சார் பர்ஃபெக்ட்னு சொன்னேன். ஹாப்பி பர்த்டே. என்னுடைய ஸ்மால் கிஃப்ட். என்ன இது ஸ்மாலா? 2 கிளாஸ் எடுறா. எடுத்துட்டு வந்துடுறேன். கிளாஸ் எதுக்குடா? அது இல்லையா, வேற? நான் அதுதான் தப்பா நினைச்சிட்டேன். சரி, நேரம் ஆகிட்டு இருக்கு, கேக்க வெட்டுங்க. தேங்க்ஸ். மத்தியானத்துக்கு சார் தான் உன்னை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வர சொன்னாரு. யாரு கேக்குறல்ல? ஹாப்பி பர்த்டே. ஏன்டா பயப்படுற? நான் உன் அப்பாடா. அந்த சாவியை கூட. நான் ஆவியெல்லாம் இல்லை. அம்மா எங்க போயிருக்கா?
பர்த்டே எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியா? உன் முகத்தில் அந்த சந்தோஷத்தையே காணும். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. 20 வருஷமா நான் அனுபவிச்ச வேதனையை விட அவ இல்லாம தவிக்கிறது தான் நரகம். இந்த வீடை வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டபடி இந்த வீடை வாங்க நீ ரொம்ப உதவி செஞ்சதா அவ என்கிட்ட சொன்னா. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவனோட செயல். பத்மா உன்னை பார்க்காம பட்ட வேதனை கொஞ்ச நஞ்சம் இல்ல. சொர்க்கத்திலிருந்து அவ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பா. கடைசி தடவை அவ குரல நான் கேட்டேன். இருபது வருஷங்களா பட்ட வேதனை தாங்க முடியல. மும்பையில் பிரேஸ்லின் கம்பெனியில் எனக்கு மெரின் இன்ஜினியரா ஜாப் கிடைச்சது. 5 வருஷம் அக்ரிமெண்ட்ல நான் அங்கே வேலை பார்த்தேன். சாதாரணமாக நாங்கள் ட்ரக்கிங் போட்டில் தான் இருப்போம். அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நினைவு திரும்பினப்போ ஒரு கேம்ப்ல வச்சிருந்தாங்க. அவங்களோட சில வேலைகளுக்காக என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. மற்றவங்களை எல்லாம் பணைய கைதிகளா வச்சுக்கிட்டு என் மரண வாக்கு மூலமா அரசாங்கத்தை நம்ப வச்சாங்க. வெளிச்சத்தை பார்க்காம வெளி உலகத்தை பார்க்க முடியாம ரொம்ப கொடுமையான தண்டனை அது. 20 வருஷமா ஒரு ஃபோன் பண்ண கூட என்னை அனுமதிக்கல. பார்டர்ல போர் நடந்தப்போ ராணுவம் எங்க கேம்பை சுத்தி வளைச்சது. அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு உடனே எங்க எல்லாரையும் விட்டுட்டு அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. ஆர்மி கேம்ப்ல இருந்து தான் நான் பத்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். கண்ணை மூடினாலே துப்பாக்கியும் வெடி சத்தம் வந்தானே. பாவம், அவரால் எதையும் மறக்க முடியல. இது நடுவில் பத்திரிக்கைக்காரங்க போலீஸ்காரங்கன்னு ஏகப்பட்ட என்கொயரி. இதனால் அவருக்கு மன உளைச்சல் வேற. எனக்கு எனக்கு அம்மாவோட அருமை இப்போதான் புரியுது. அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நீ தைரியமா இரு. உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உங்க அப்பாவை பழைய ஜான் வெர்கீஸா மாற்ற முடியும். அதுக்கு நாங்கள் கூட இருக்கோம்.